நியூ இயருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. நான் சொல்கிற ரெசல்யூஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். நான் கேமரா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ், என்னோடய மேக்கப் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு நிறைய டைம் பார்த்துட்டு தான் கேமராவுக்கு முன்னாடி போவேன். ஆனால் இந்த உலகத்தையே படித்து 24 மணி நேரமும் நம்மளையே பார்த்துட்ருக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வார்த்தைகள், திங்கிங், ஆட்டிடியூட், பிஹேவியர் அவருக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த நியூ இயரில் அவர் நம்மளை குறித்து என்ன நினைப்பார், அவரோட கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னாவே நம்மளோட வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்போம். அப்போ எல்லாவற்றையும் காண்கிற நம்ம ஏசப்பா முன்னாடியில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கேமரா முன்னாடி சத்தியத்தில் பரிசுத்தமாக வாழ இந்த நியூ இயரில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 4:13 பார்க்குறோம், அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால் மனுஷங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு தேவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த நியூ இயரில் நம்ம ஒரு நிமிஷம் சிந்திக்கலாங்க.